எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you all for your overwhelming response. இன்னைக்கு நம்ம மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்கூலில் எல்லாருக்கும் நமக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ். ஸோ யூ கெஸ்ட் இட் ரைட். டுடே we are going to talk about computers. கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரம் கேமிங்லேருந்து இப்போ நடக்கிற ஆன்லைன் கிளாஸஸ் வரைக்கும். பட் ஹவு மெனி ஆஃப் தெம் நோ த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? ஐம் டெஃபினட் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் லெவலுக்கு ரெடி ஆயிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், CPU, binary numbers, what happens when you switch on a computer, assembly language na enna, operating system na enna, programming language. Let's get into the topic. முதல்ல கம்ப்யூட்டர்னா என்னன்றதை பார்த்துருவோம். மனிதன் தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு சில வேலைகளை செய்கிற ஒரு மெஷின் தான் கம்ப்யூட்டர். முதல்ல கம்ப்யூட்டர் செஞ்ச காலத்துலேருந்தே அதை ஒரு மெஷினாக தான் செஞ்சாங்க. முதல்ல மெக்கானிக்கலாக பெரும்பாலும் இருந்த கம்ப்யூட்டர் படிப்படியாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அதிகம் உள்ள ஒரு மெஷினாக மாறுச்சு. இதுதான் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் பாகம். இன்னொரு பாகமான சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சாஃப்ட்வேர் பாகம். கம்ப்யூட்டரை ஒரு ஆட்டோமேட்டட் மிஷினாக தான் செய்ய நினச்சாங்க. எப்போவுமே பக்கத்தில் நின்று ஆப்ரேட் பண்ணுற ஒரு மிஷினை அதை செய்ய விருப்பப்படல. உதாரணத்துக்கு மிக்சி மாதிரி. வேர்ல்டு வார் நடந்த காலத்துலேருந்தே ஆர்மி சங்கீத பாஷைகளில் பேசிப்பாங்க, சீக்ரெட்ஸ் பாஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு சீக்ரெட் டிரான்ஸ்மிஷனை படிக்க ஆலன் டியூரிங் மாதிரி சயின்டிஸ்ட் செஞ்ச மெஷின்ஸ் மணிக்கணக்காக ஓடி ரிசல்ட்ஸ் கொடுக்கும், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல். இதுதான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா டாஸ்க்கை செஞ்சு முடிக்கும். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங். சரி, ஆளாளுக்கு ஒரு லாங்குவேஜில் கோட் பண்ணுறாங்களே, எப்படி அது ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் மிஷினுக்கு புரியும்? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன் ஆஃப் தானே. இதை புரிஞ்சுக்க கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் கண்டிப்பாக ஒரு CPU இருக்கும். மானிட்டர் இல்லாத சர்வர் கம்ப்யூட்டருக்கு கூட மெயின் பாகம் அதுதான். அந்த சிபியூக்குள்ளே நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். மதர் போர்ட், ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு, இது எல்லாமே சர்க்யூட்ஸ் தான். சர்க்யூட்ஸ் உள்ள நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், ஐசி இந்த மாதிரி. ஸோ இந்த காம்போனன்ட்ஸுக்கு தெரிஞ்சது என்னமோ ஆன் ஆஃப் மட்டும்தான். இதுதான் பைனரின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தா 0 and 1ன்னு சொல்லலாம். வேடிக்கை என்னென்னா, கம்ப்யூட்டரால் இந்த 2 நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். அப்புறம் எப்படி சிட்டி ரோபோ பிக்கெஸ்ட் ப்ரைம் நம்பர் சொல்லுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அங்கே தான் ப்ரோக்ராமிங்கோட பவரை நம்ம பார்க்கலாம். ஹியூமன்ஸோட வேர்ல்டையும் கம்ப்யூட்டரோட பைனரி உலகத்தையும் லிங்க் பண்ணுற பிரிட்ஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, இதை பாட்டம் அப் அப்ரோச்சில் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுக்கு தெரிஞ்சது என்னமோ ஆன் ஆஃப் தான். இது கிட்டத்தட்ட ஹியூமன் பிரெயினில் இருக்க நியூரான் செல்ஸ் மாதிரி ஒன்னோட ஒன்று எலக்ட்ரிக் சிக்னல் பாஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடக்கும். இதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகலாம். இதுதான் சர்க்யூட்ஸ். இங்கே CPU கொடுக்குற பைனரி சிக்னல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டுக்கு ஆன் ஆஃப் சிக்னலாக மாற்றுற வேலை நடக்குது. இது கிட்டத்தட்ட ஹியூமன் ஆர்கன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஒரு ஸ்டெப் மேலே போனால் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதோட வேலை கொஞ்சம் சிம்பிள் கமாண்ட்ஸை புரிஞ்சு அதை பைனரியாக மாற்றி சர்க்யூட்ஸ் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு CPUக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்டெல் CPU எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆட், மூவ் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் தான் CPUவால் புரிஞ்சிக்க முடியும். இதை பைனரியாக மாற்றி சர்க்யூட்ஸுக்கு கொடுக்கும். தென் சர்க்யூட்ஸ் இதை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கு கொடுக்கும். நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது திருப்பி இதே சைக்கிளில் CPU மூலிமா நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ CPUவோட வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து பைனரியாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போகும். அவ்வளோதான். இவ்வளோ சாதாரணமான ஒரு மெஷினை எப்படி கெத்தாக காட்டுது ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆட், மூவ், சப் இவ்வளோ தானே CPUவால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் எப்படி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது? இதை தெரிஞ்சிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி முதல்ல பார்க்கணும். கம்ப்யூட்டரோட பவர் ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது? பவர் ஆன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பயாஸ்னு ஒரு குட்டி சிப்பில் இருந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை CPU எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் ஆட், மூவ், சப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இல்லை சில பேர் இதை மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பயோஸோட வேலை ஹார்ட்வேர்ஸை ரெடி பண்ணுறது. யாருக்காக ரெடி பண்ணுறது? அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற பெரிய ப்ரோக்ராமுக்காக ரெடி பண்ணுறது பயோஸோட வேலை. ஸோ பயோஸில் நீங்கள் அதில் இருக்கிற ஸ்க்ரீனை வச்சு
டிவைசஸை செட் பண்ணிக்கலாம், டிவைசஸோட கன்ஃபிகரேஷன் சில சமயம் சேஞ்ச் பண்ண முடியும், உங்களால் ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இந்த பயோஸுக்கு செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டர் எங்கேருந்து தன்னுடைய பெரிய ப்ரோக்ராமை அடுத்து வரப்போகிற ஃபஸ்ட் ப்ரோக்ராமை லோட் பண்ண போகுதுங்கிற ஆர்டரை நீங்கள் பயோஸில் தான் செட் பண்ண முடியும். இதை தான் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து CPU ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பார்ட்டிஷனில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லோட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது தான் விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் C மாதிரி ப்ரோக்ராமில் எழுதியிருப்பாங்க. அதோடைய அவுட்புட் அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கும். அதனால தான் அதை CPUவால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிகிற ஹியூமன் லாங்குவேஜ் ஏரியாவுக்கு பில்டப் பண்ணி வந்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு தேவையெல்லாம் இன்னும் எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அடிக்கடி செய்கிற விஷயங்களை ரெடிமேடாக லைப்ரரிஸாக வச்சுருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதை தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் இதெல்லாம் அந்த வகை தான். இந்த எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக அப்ளிகேஷன் செய்ய நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் எழுதுகிற கோடை மெஷின் லாங்குவேஜாக மாற்றுற ப்ரோக்ராம் அந்த லாங்குவேஜோட டூல் பாக்ஸ்லேயே இருக்கும். உதாரணத்துக்கு JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இதை யார் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணலாம். இது நீங்கள் ஜாவாவில் எழுதின கோடை மெஷின் லாங்குவேஜுக்கு ஈஸியாக மாற்றி CPUவில் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. Until then, it's bye from Richy.